ஐயா பதியின் வடக்கே முகமாய் நிற்க, சீசர் தெற்கே முகமாய் நிற்க, ஹரிகோபாலனும் கைகட்டி மனபயங்கரமாய் நிற்க, ஹரிகோபாலனை ஐயா காதை முறுக்கி, உனக்கு இட்ட கணக்கை தந்தேன், தந்த கணக்கை எல்லோருக்கும் தெரிய சொன்னாயா? தெரிய சொன்னதை சொல் என்று கேட்க, ஹரிகோபாலனும் சொல்ல தெரியாமல் நின்று தியங்க கண்டு மகிழ்ந்து மயிலாடி சீசர் கிடுகிடுவென்று மனபயங்கரமாய் நிற்க, நீ சொல் சீசன், எழுத்தெழுந்து ஐயா சொல்ல, ஹரிகோபாலனும் சொல்ல தெரியாமலும் சீசர் சொல்ல தெரியாமலும் இருந்ததினாலே ஐயா திருவாய் மலர்ந்து அருளியது என்னவென்றால், கன்னிமார் 7 பேர் உண்டுமே, 7 பேருக்கும் 7 மதுரைகள் உண்டுமே, 7 பேரில் வைகையில் 2 பேர் இறந்து போனதுண்டுமே, அதிலே 5 பேருக்கு 5 தேவிமார் உண்டுமே, 5 பேர் ஆண் பிள்ளையானால் அவரவர் தேவிமார்க்கு அம்மையிடத்தில் உத்தரவு தோனிற்று, பெண் பிள்ளை 5 பேர் ஆனாலும் தரும கிணற்றில் தானம் பண்ணி தரும கிணற்றை 5 நேரம் சுற்றி சேவித்து, நம்முடைய திருப்பதியை 5 நேரம் சுற்றி சேவித்து, கொடிமரத்தை 5 நேரம் சுற்றி சேவித்து, நான் அம்பலத்தில் சுவாமி அரசடி முற்றில் வந்திருந்து சத்தியம் கொண்டோம், அன்று முதலாய் அந்த ஒழுங்கின்படி நடந்து வருகின்றார்களா? அவரவர் தெய்வமார் முகம் பார்த்து பேசினதே அல்லாது வேறே தெய்வமார் முகம் பார்த்து பேசினதே இல்லை என்றும், ஆண் பிள்ளைகள் நீங்கள் 5 பேர் ஆனாலும் உங்கள் தேவிமார் 5 பேர்களானாலும் அவரவர் ஆம்படையான தள்ளி இன்னொரு முகம் பார்த்து பேசவில்லை என்றும், கொடிமரத்தில் 5 நேரம் சத்தியம் செய்து நாமம் கொண்டு இடச் சொல்ல ஆமென்று ஏற்க மாட்டாமல் இருந்ததினாலே, எறும்பு முதல் எண்ணாயிரப்பட்ட மிருக பிறவி செய்திருக்கிறதிலே வாய் பேசாத மிருகத்தை தள்ளி எந்த சாதி வாய் பேசுமோ அதிலே 5 ஆண் ஆனாலும் 5 பெண் ஆனாலும் இந்தப்படி தானம் பண்ணி சத்தியம் செய்து நாமம் கொண்டிட நொம்பலம் இதமாக போக, சீசர் லோகம் தகர் லோகம் இந்த ஒழுங்கை தெரிய சொல்லவும் இன்னும் கணக்கு நிரம்பி இருக்குது. ஐயா சிவ 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 சிவா அரகரா அரகரா. 2ஆம் சட்டம். என் பள்ளிகள் தோறும் இருக்கின்ற பள்ளி கணக்கருக்கு அருள் செய்த விபர பத்திரம். 3ஆம் சட்டம். என் பள்ளியிலே வந்திருக்கிற பல ஊர் ஜனங்களுக்கு அருள் செய்த விபரப்பத்திரம் இந்த சிவகாண்டத்தின் பிரகாரம் அறிவாக வாசித்து எல்லோருக்கும் வரிமடியாக வாசிக்க இன்பமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நான் தீர்ப்பு வைக்கும் வேளையிலே உத்தரம் சொல்ல திறமையாயிருங்கள். 4ஆம் தீர்ப்பு சொல்ல வருகிறார் நம்மளையா. ஆகையால் தர்மத்தை செய்து தவத்தை பெருக்கி உங்கள் சராசரத்தை தேடுங்கள் என் மக்களே. இந்த சிவகாண்ட பிரகாரம் எல்லோரும் போற்றுங்கள். இதை கேட்கிற போது வாயில் வெற்றிலை இல்லாமல் நல்ல சிந்தனையோடு கேட்க வேண்டியது. இது சத்தியம் என்று எண்ணி நடக்கிறவர்களுக்கு ஈசன் மலர்பாதம் கிட்டிக் கொள்ளும். மேலும் 1008ஆம் ஆண்டு மாசியில் ஆண்டி தச்சனம் பள்ளிக்குள்ள வந்திருந்து பற்பல காரணம் நடத்தி சொல்லி வந்தும் உலகம் அறியாமல் மயங்கி போச்சு. மேல் மாசி 6, 7, 5 மாசி என்ற மாதத்தில் 15க்குள்ளிருந்து தர்ம யுகம் உதிக்கும். அதற்கு முன் உள்ள காரணம் அழிவுகள் விவரம். பெருங்காற்றினால் அழிவு, வெள்ளத்தால் அழிவு, பேய் மாறாட்டத்தால் அழிவு, பெருஞ்சூரத்தால் அழிவு, சம்மாரியால் அழிவு, காளி வெள்ளத்தால் அழிவு, நஞ்சு தின்று கொலைப்பட்ட அழிவு, பெண்ணாலே ஆண் அழிவு, ஆனாலே பெண் அழிவு, பூமி எதிரும் ஓசையினால் ஒரு பெருமூச்சு உண்டாகும். இப்படி பற்பல தீர்ப்பு கேட்க நாராயண நாவில் வகுத்து சொன்னோம். அருளாக ஏகம் அகண்ட பரிபூரணமாய் வரையாகி திரையாகி வான்புகி லோகமுமாய் ஒளியாகி விழியாகி உயிருக்கு இணையாகி திருவுயிராய் ஒரு உயிராய் தேசத்தின் பல வேசுவமாய் ஒன்றாகி இரண்டாகி உலகமெங்கும் நானாகி ஒன்றும் இரண்டும் மூன்றாகி இந்த உலகமெங்கும் நானாகி கருவுருவாய் ஒரு உருவாய் கருணா ஐயா உண்டு. அன்பு கொடி மக்கள் அனைவருக்கும் ஐயா வைகுண்டரின் 193வது அவதார தின நல்வாழ்த்துக்கள். நீங்கள் வருவதுதான் எனக்கு மிக சந்தோஷம் என்று சொன்ன ஐயாவின் முன்மொழிக்கு ஏற்ப நாம் எல்லோரும் ஐயாவிடம் செல்வோம். அவரை சந்தோஷப்படுத்துவோம். அவரை சந்தோஷப்படுத்தி நாம் நற்பலன் பெற்று நலமுடன் வாழ்வோம். அன்புக்கொடி மக்கள் அனைவருக்கும் கோகுலம் என்டர்பிரைசஸ் எம்ஜிஆர் நகர் கதிரேசனின் ஐயா வைகுண்டரின் 193வது அவதார தின நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.